எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே உம்மை நாங்கள் துதிக்கவும் போற்றவும் ஆண்டவரை நேரம் எடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் மனப்பாடம் செய்வது மாத்திரமல்ல, கற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவரை கேட்கும்படியாகவும் நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரை. இதோ நாங்கள் அநேகரை குறித்து இந்த ஜெப வேண்டுதல்களை உம்மிடத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள்ல சூழ்நிலைகளை வாழ்க்கையினுடைய போராட்டத்தை சந்திக்கிறார்கள். கர்த்தாவே, இதோ இதன் மத்தியில உம்முடைய மேலான கிருபையும் உம்முடைய மிகுந்த அன்பும் உம்முடைய அனுக்கிரகமும் ஆண்டவரே அவர்களோடு தங்கி இருக்க, அவர்கள் உம்முடைய உன்னதமான செயல்களை காணும்படி அருள் செய்யும். கர்த்தாவே, நாங்களும் எங்களுடைய விசுவாசத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே சோதித்தறிய அறிந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே, இன்றைக்கும் நாங்கள் நேரம் எடுத்து உம்முடைய வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை திறந்தரணும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சாக்கியத்தை தாரும் கர்த்தாவே. இதோ நாங்கள் உம்முடைய உறவிலே வளரும்படி உம்முடைய வார்த்தையும் உம்மை பற்றி அறிகிற அந்த அறிவும் எங்களுக்கு அதிகமாக உதவி செய்யும்படி நாங்கள் அதிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். தொடர்ந்து உம்முடைய மேலான பிரசன்னம் எங்களை இந்த இடத்திலே எங்களோடு கூட இருந்து ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இன்றைக்கும் இந்த வார இதழோடு சேர்ந்து உங்களுக்கு இன்னொரு தாளும் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிளீஸ் அது நம்ம நல்ல முறையில் பயன்படுத்த நம்ம முற்படுவோம். ஏன் இதை செய்யணும்? அதாவது பாஸ்டர் ஓகே பைபிளே எடுத்துட்டு வர வேணாம், பிரிண்ட் பண்ணி கொடுத்துறாரு, அதனால நம்ம ஈஸியா அப்படியே படிக்கலாமா அப்படின்னு. பிளீஸ் இது பைபிளே எடுத்துட்டு வரக்கூடாது, அப்படியே படிக்கிறதுக்காக இல்லை. நீங்கள் உங்களுடைய கவனத்தை அதே சமயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை உற்று கவனித்து பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு முயற்சியை நம்ம கண்டிப்பா எடுக்கணும். நாம எத்தனை பேர் கவனித்து வாசிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம்? நிறைய நேரத்துல நம்ம வேதத்தை வாசிப்போம் இல்லைன்னு சொல்ல, ஆனா கவனித்து வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? சோ மேபி நாம இப்படி படிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம கவனமாக படிக்க ஏதுவாக இருக்கும். சோ இன்றைக்கும் நாம இன்னொரு வேத பகுதியை நேரம் எடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஓகே, மத்தேயு 9ஆம் அதிகாரம். மத்தேயு 9ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாம நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. இன்றைக்கு இந்த ஒரு பகுதியை, குறிப்பா இந்த ஒரு காரியத்தை மையமாக கொண்டு நாம நேரம் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் யாருடைய விசுவாசத்தை கண்டு கொண்டார்? இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் உள்ள பின்னணி என்ன? இன்றைக்கும் நம்ம நேரம் எடுத்து இதை நம்ம கவனமாக நம்ம படிப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷ புத்தகங்களையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தியாலஜிக்கல் டேர்ம்ல சினோப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது 3 வெவ்வேறான ஆசிரியர்கள் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளை அவர்களுடைய மக்களுக்காக இல்ல அவர்கள் மையப்படுத்தின அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தும்படி வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த சுவிசேஷ புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. ஒரே நிகழ்ச்சி தான், ஆனா ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு, நோக்கத்தோடு, கவனத்தோடு எழுதியிருக்கிறார்கள். சோ இங்க நாம வெறும் மத்தேயுல படிக்கிறது மாத்திரம் கிடையாது, லூக்கா 5ஆம் அதிகாரத்தையும் நம்ம சற்று நேரம் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே, இதே பகுதி மார்க்கு புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. சோ அதையும் நம்ம கீழே மென்ஷன் பண்ணிருப்போம். அதை நம்ம இன்னும் நீங்க நேரம் எடுத்து உங்களுடைய வீடுகள்ல நீங்க வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சோ இன்றைக்கு நம்ம இந்த 2 வேத பகுதிகளை ஒப்பிட்டு படிக்க போகிறோம். ஓகே, என்ன சம்பவம், என்ன நடக்கிறது? நம்ம மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இருந்து படிப்போமே. பாருங்களேன், இங்க முதல் வசனம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். 7வது வசனம். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். படிக்கும் பொழுதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓகே, இங்க ஆண்டவராகிய இயேசுவானவரை என்ன பண்றாங்கன்னா, அநேக ஜனங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, இங்கே அவரை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். படிக்கும் பொழுது இந்த ஒரு பகுதி ரொம்ப சுலபமாக, ரொம்ப எளிமையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வராங்க. ஆண்டவராகிய இயேசுவானவர் அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. அதே சமயத்துல அங்க ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க. அதாவது வேத பாரகர் அவங்க என்ன சொல்றாங்க, இவன் தேவதூஷணம் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த திமிர்வாதக்காரன் பார்த்து, எழுந்து போ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. அவனும் உடனே போயிட்டாரு. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இங்க உண்மையாகவே நாம கவனிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? நாம படிக்கும் பொழுது இதெல்லாம் படிப்போம். ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த யாரு அவனுடைய நண்பர்களுடைய விசுவாசத்தை கண்டார் என்று நம்ம படிக்கிறோம். ஆனா இதனுடைய பின்னணியை நாம கவனமாக லூக்கா 5ஆம் அதிகாரத்தோடு சேர்த்து இணைந்து வாசிப்போம் என்றால் அது இன்னும் ஆழமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். எடுங்களேன், இப்போ நம்ம பார்ப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து 24வது வசனம். 17வது வசனம் பாருங்களேன். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகளை வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன?
உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த இரண்டு வேத பகுதிகளையும் படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, ஒரு சில காரியங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல இல்ல. ஆனா லூக்கா அவர்கள் அதை இன்னும் சற்று விளக்கமாக எழுதியிருக்கிறார். சரி, இப்போ நாம இரண்டு வேத பகுதிகளையும் ஒப்பிட்டு இந்த சூழ்நிலைகளை, இந்த பின்னணிகளை நம்ம கற்றுக்கொள்வோம். முதல் காரியம், இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் எந்த இடத்துல இருக்கிறார்? வாசிக்கிற பாருங்களேன், மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். இங்க எந்த பட்டணத்துக்கு வந்தார் என்று சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், தம்முடைய பட்டணம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இங்கே சொந்தம் கொண்டாடும்படி, உரிமை கொண்டாடும்படி இருக்கக்கூடிய அந்த பட்டணம் என்ன? எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அவர் எங்க பிறந்தார்? எந்த இடத்துல பிறந்தாரு ஆண்டவராகிய இயேசுவானவர்? பெத்லகேம். கொஞ்ச நேரத்துல பயமாயிடுச்சு. ஓகே, ஆனா அவர் எங்க தங்கி இருந்தார்? ஏன் கலிலேயாவியா? நாசரேத் ஊர்ல தங்கினார். ஓகே, அதனாலதான் நசரேனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்டார். சரி, அடுத்தது, அவர் அதிகமாக தன்னுடைய நேரத்தை செலவிட்ட இடம் எது? இடத்த சொல்லுங்க. தேவாலயம் இல்ல, இடம். எங்க அவர் அதிகமா தன்னுடைய நேரத்தை செலவிட்டார்? பெத்தானியாவில. ஓகே, மறந்துடாதீங்க. அங்கதான் மார்த்தாள், மரியாள், லாசரு மூவர் இருந்தாங்க. ஆனா இங்க இயேசுவானவர் தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார் என்று சொல்லும் பொழுது எந்த பட்டணத்தை குறிக்கிறது? வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் கப்பர்நகூமிலே அதிகமாக தன்னுடைய ஊழியத்தையும் தன்னுடைய போதனைகளையும் அவர் செய்தார். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த இடத்துலதான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மிகுந்த ஊழியங்களை செய்தார். ஓகே, இங்க நம்ம வாசிக்கிற பாருங்களேன், யார் யாரெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின் போது, ஒன்று லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இருக்கிறது 17வது வசனத்துல, கலிலேயா நாடில் உள்ள மக்கள் யூதேய நாடில் உள்ள சில சகல கிராமங்களிலும் எருசலேமின் நகரத்தில் வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசுவானவர் இருந்த இடத்துல யாரெல்லாம் அவரை சுற்றி இருந்தாங்கன்னா, கலிலேயாவில் உள்ள சகல கிராமங்களில் இருந்த மக்கள். அடுத்தது, யூதேயா நாட்டில் உள்ள சகல கிராமத்தில் உள்ள மக்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, எருசலேம் நகரத்திலிருந்து வந்த மத தலைவர்கள். யாரு? பரிசேயர்கள், ஞான சாஸ்திரிகள். இதோடு ஆண்டவராகிய இயேசுவானவருடைய சீஷர்களும் இருக்கிறாங்க. ஓகே, இதை நம்ம நல்ல முறையில கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். பாத்தீங்கன்னா எத்தனை தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க? ஒன்று, கலிலேய நாட்டில் உள்ள மக்கள். இரண்டாவது, யூதேய நாட்டில் உள்ள மக்கள். மூன்றாவது, எருசலேமிலிருந்து வந்த பரிசேயர்கள். நான்காவது, நியாயசாஸ்திரிகள். ஐந்தாவது யாரு? இயேசுவானவருடைய சீஷர்கள். ஓகே, இந்த 5 கூட்டத்தாரும் ஆண்டவராகிய இயேசுவானவரை சுற்றி இருக்கிறார்கள். என்ன பண்றாங்க இவங்க நேரம் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் படிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் சமயத்துல, இவ்வளவு மிகுந்த ஜனத்தின் மத்தியில இங்கே நம்ம வாசிக்கிறோம்,
படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை 4 நபர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலைகளை நம்ம நல்ல முறையில புரிந்து கொள்வோம். இப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில இந்த 4 நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை, அதாவது அவருடைய அந்த 4 நபர்களுடைய நண்பனை படுக்கையில சுமந்து கொண்டு வருகிறார்கள். எப்படியாவது இயேசுவனிடத்தில் என்ன பண்ணணும்? தன்னுடைய நண்பனை காண்பித்து அவரால் சுஸ்தமாக்கும்படி, குணமாக்கும்படி இந்த 4 நபர்களும் என்ன பண்றாங்கன்னா இயேசுவை தேடி வருகிறார்கள். பாருங்களேன், இப்போ மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 2வது வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்திருந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த 4 நபர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. அதே சமயத்துல இந்த திமிர்வாதக்காரனாய் இருந்த நபருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. ரொம்ப எளிமையாக, ரொம்ப சுலபமாக என்னன்னா 4 நண்பர்கள், அதாவது 4 நபர்கள் தன்னுடைய நண்பன் வியாதிப்பட்டு இருக்கிறான், திமிர்வாதத்தினுடைய உச்ச நிலையில் அவன் இருக்கிறான், அவன் சொஸ்தமடையும்படி இயேசுவனிடத்தில் கொண்டு வருகிறான். இப்போ ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வார்த்தைகளை நம்ம கவனிப்போம். பாருங்களேன், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்று நம்ம பார்க்கிறோம். கவனத்தில் கொள்ளணும், இயேசுவை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவானவருடைய போதகத்தை, வார்த்தையை கேட்கும்படிதான் வந்திருக்கிறாங்க. அதுல சற்றும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவ்வளவு திரளான கூட்டத்தின் மத்தியில ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தை கண்டு கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசுவானவரோடு இங்கே அநேக ஜனங்கள் நேரம் எடுத்து அவருடைய போதனையை கேட்கிறார்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள். அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த 4 நபர்களிடம் கண்டு கொண்டார். எப்படி அது? இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதான் எப்படி இங்க மத்தேயுல படிக்கும் பொழுது கொண்டு வந்தார்கள் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா லூக்கா சுவிசேஷ புத்தகத்துல படிக்கும் பொழுதும் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலையும் படிக்கும் பொழுது அவங்க இருந்த இடத்துல கூரையை, அதாவது இங்க படிக்கிற பாருங்க, இங்க 19வது வசனம், தட்டோடுகள் வழியாய் ஜனங்கள் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையிலே இறக்கினார்கள். இங்க இந்த 4 நபர்களும் எடுத்துக்கொண்ட எல்லா விதமான பிரயாசங்களை கவனிக்கணுமே. பாருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இருக்கு 18வது வசனம். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். என்னது? ஏன்னா இவ்வளவு திரளான மக்கள் அவர் சூழ்ந்திருக்கிறாங்க. இந்த அவல நிலையில இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு யாருமே இடம் கொடுக்கல. நம்ம ரோட்ல போகும்போது டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டதுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஓகே வழி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பக்கம் போயிடுவோம். இங்கே இந்த 4 நபர்கள் தன்னுடைய நண்பனுடைய நிலையை எப்படியாவது இயேசுவானவரை சந்தித்து குணமாக்கும்படி கொண்டு வருகிறார்கள். ஆனா சுத்தி இருக்கிற நபர்கள்லாம் என்ன பண்ணல? இடம் கொடுக்கல, வழி கொடுக்கல.
இப்போ அந்த 4 நபர்கள் என்ன செய்யறாங்க? 19வது வாசிக்க, ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இந்த ஒரு திமிர்வாதக்காரனுடைய சூழலை நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்களேன், நம்ம கடைசியா படிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாரு? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. அப்ப இந்த திமிர்வாதக்காரனுக்கு என்ன இருக்கு? வீடு இருக்கு. கண்டிப்பா அவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கும். அவனுடைய குடும்பத்தாரே அக்கறையே இல்லாம இருந்தாங்க. மாறாக இந்த 4 நபர்கள் எவ்வளவு பிரயாசத்தோடு இந்த நண்பனுக்காக அவர்கள் செயல்பட்டார். இதே பகுதியை தான் நான் கேம் கார்டன்ல படித்து கொடுத்து வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோட. ஆனா இங்க நம்ம படிக்கிறது இன்னும் ஆழமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த நண்பர்கள் தன்னுடைய நண்பனுக்காக, அதாவது திமிர்வாதக்காரனுக்காக, அவனுடைய நிலை குணமடையணுன்றதுக்காக நிச்சயமா மருத்துவர்களை அணுகி இருப்பாங்க, பலவிதமான முயற்சிகளை எடுத்திருப்பாங்க. ஆனாலும் எதுவுமே அவர்களுக்கு உதவல. அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து கேள்விப்பட்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசுவானவரால் தன்னுடைய நண்பனுக்கு நன்மை கிடைக்கும் என்ற அந்த நிச்சயத்தோடு அவர்கள் கொண்டு வந்தார்கள். இங்கே இந்த நபர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் கண்டு என்று நம்ம பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த 4 நபர்கள் ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் அந்த விசுவாசத்தை பெற்றிருந்தார்களா அப்படின்னு நம்ம கவனிக்கும் பொழுது, இங்க இயேசுவானவர் சொல்றாரு விசுவாசத்தை கண்டு என்று சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? என்னோட கூட 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்று சொல்லுகிறார். அவர் எதை பார்த்தார்? இன்றைக்கு நாம் அதை பார்க்க முடியுமா? நாம் அதை அறிந்து கொள்ள முடியுமா என்றால் அறிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும். வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இங்க 3 மிக முக்கியமான காரியங்களை குறித்து நாம குடும்பம் படித்தோம். இந்த தெசலோனிக்க சபை மக்கள் பவுல் அவர்களுடைய உபதேசத்தை அந்த 3 வாரங்களை கேட்டு எப்படி அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார்கள்? 3 காரியங்கள். 1, விசுவாசத்தின் கிரியை. 2வது, அன்பின் பிரயாசம். 3வது, பொறுமையில் நம்பிக்கை, நம்பிக்கையின் பொறுமை. இந்த 3 காரியத்தையும் நாம இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இந்த 4 நபர்கள் தன்னுடைய திமிர்வாத நண்பனுக்காக அவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். 1, விசுவாசத்தின் கிரியை. என்ன விசுவாசத்தின் கிரியை? இங்கே இந்த 4 நபர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தன்னுடைய நண்பனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அதோ சூழ்நிலையை பாருங்களேன். மக்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறாங்க, பயங்கரமான ஒரு கூட்டம், முடியல. இங்க அவங்களுடைய விசுவாசத்தின் கிரியை என்ன? பிரயாசப்பட்டு
வீட்டினுடைய கூரை மேல ஏறி தட்டு, அதாவது இந்த ஓடு தட்டுகள் எல்லாம் எடுத்து ஒரு நபரை அந்த அவனுடைய படுக்கையோட அவனை சுமந்து இயேசுவுக்கு முன்பதாக அவன் என்ன பண்றாங்கன்னா, இது அவங்களுடைய விசுவாசத்தினுடைய கிரியை வெளிப்படுத்துது. இரண்டாவது, அன்பின் பிரயாசம். பாருங்களேன், இவங்க எல்லா விதத்திலும் தங்களுடைய முழு அன்பை தன்னுடைய நண்பனுக்காக காண்பித்தார்கள். என்ன பண்ணாங்க? இவருக்கு நான் வீடு இல்லையா, குடும்பத்தார் இல்லையா, இருந்தாங்க, ஆனா யாரையும் இவரை கண்டுக்கல. ஆனா இந்த 4 நபர்கள் தன்னுடைய நண்பன் குணமடையணுன்றதுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நாம உண்மையாகவே ஒரு நண்பனுக்காக பல நாட்கள், பல மாதங்கள், இன்னும் சொல்ல போனா பல வருடங்கள் முயற்சி எடுத்து அவனுடைய நன்மைக்காக நாம செயல்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் அது முழுக்க முழுக்க நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கும், தவிர வேற எதுவுமே இருக்காது. ஒரு சில நேரங்கள்ல நாம் என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிடுவோம். ஐயோ, இந்த ஒரு காரியம் முடியாது, கஷ்டம், பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம இதை கவனித்து பார்ப்போமே. திரளான மக்கள் இருக்காங்க, அவங்க விசுவாசத்துல சோர்ந்து போகல. எப்படியாவது இயேசுவானவரை சந்தித்து தன்னுடைய நண்பன் குணமா ஆக்கப்படுவான் என்ற நிச்சயத்தோடு இந்த ஒரு வேலையை செய்யறாங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ், நம்பிக்கையில் பொறுமை. அவங்க எவ்வளவு பொறுமையா காத்திருந்திருப்பாங்க. எத்தனை மாதங்கள் இல்லை, எத்தனை வருடங்கள் தன்னுடைய நண்பன் குணமடைவான், அவன் மறுபடியும் நம்மை போல நல்ல நிலைக்கு இருப்பான், ஒரு நிச்சயத்தோட நம்பிக்கையோட அவங்க பொறுமையா இருந்தாங்க. இவர்களுடைய இந்த உள்ளான காரியங்களை தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் அறிந்து கொண்டார், கண்டு கொண்டார். இங்க வாசிக்கிறோம், இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்த உடனே என்ன சொல்லுங்க, திமிர்வாதக்காரனை நோக்கி, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த நண்பர்கள், இந்த 4 நபர்களும் சரி, இந்த திமிர்வாதக்காரனும் சரி, எதிர்பார்த்தது என்ன? எப்படியாவது குணமடையணும், எப்படியாவது நான் பழையபடி என்னுடைய நிலைமைக்கு நான் வரணும். ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவர் பார்த்தது அவர்களுடைய சரீர பிரகாரமான சுகம் அடைவதற்கு மேலாக, இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மாற்றும்படி, திரும்பவும் உயிர்ப்பிக்கும்படி அவனுடைய பாவங்களை மன்னித்தேன் என்று சொன்னார். இங்க இந்த 4 நபர்களை குறித்து அவர் வேற எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவுமே பேசல. ஆனா அந்த திமிர்வாதக்காரனிடம் அவனை நோக்கி அவனுக்கு தேவையான அவசியமான சத்தியத்தையும், அது மாத்திரமல்ல புதிய வாழ்க்கையையும் அவருக்கு கொடுக்கும்படி இந்த வார்த்தையிலே சொன்னார். மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் மேலோட்டமான காரியத்தை பார்க்கவில்லை, மாறாக ஆழமான ஒரு காரியத்தை அறிந்து கொண்டார். என்னன்னா, இந்த மனிதனை சரீர பிரகாரமாக சுகப்படுத்துவது முக்கியம் அல்ல, அவனுடைய ஜீவியம், அவனுடைய வாழ்க்கை பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக, பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அவன் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும்படி அதை இங்கே என்ன பண்றாருன்னா விவரித்து காட்டுறார். ஆனா என்ன நடக்குது பாருங்களேன், அந்த கூட்டத்துல இருந்த வேத பாரகர், அதே சமயத்துல பரிசேயர் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானவர் தேவதூஷணம் சொல்லுகிறார், பாவங்களை மன்னிக்க
தேவனை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனா இவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாரே, இவன் தேவதூஷணம் சொல்கிறான். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் இதை கேட்கிறாங்க. எல்லோரும் இதை கண்டார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசுவானவர் இவர்களுடைய சிந்தனைக்கும் நினைவுகளுக்கும் ஏற்ற பதிலை கொடுக்கிறார். பாருங்களேன், இங்க இந்த வேதபாரகர், இந்த பரிசேயர் வெளிப்படையா இது சொல்லல, மாறாக அவனுடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வச்சிருக்காங்க. அதை வாசிக்கிறோம். 3வது வசனம். அப்பொழுது வேதபாரகர் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். 4வது வசனம் வாசி. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து. இங்க லூக்கா 5ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது 22வது வசனம், இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. என்ன இங்க இருதயம் சிந்தனை இரண்டும் ஒன்றோடு ஒன்றை இணைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இப்படி மோசமானது. இங்க பரிசேயர்களும் வேதபாரகர்களும் பெற்றிருந்த சிந்தை வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், பொல்லாதவைகளை சிந்திக்கிறது. இவர்களுடைய சிந்தனை, எண்ணங்கள், யோசனைகள் நித்தமும் பொல்லாதவைகளாய் இருந்தது. அதை நாம இங்க பார்க்கிறோம். இவர்களுடைய எண்ணங்கள் பாவ சிந்தனை எண்ணங்களாக அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அது வெளிப்படுகிறது. இந்த 4 நபர்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டு வந்த அந்த திமிர்வாதக்காரன் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக, அவனுக்கு ஒரு புதிய ஜீவனை காணும்படியாக அதை இவங்க நினைச்சு பார்த்து சந்தோஷப்படல, மாறாக தங்களுடைய இருதயத்துல பொல்லாதவைகளை சிந்திக்கிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் கேட்கிறார். என்ன சொல்றார் பாருங்களேன், என்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? இன்றைக்கு மனிதர்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பது எளிமையான ஒரு காரியம். எளிமையாக வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசுவானவரை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாரும் இருந்தாங்க. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இல்ல எளிமையாக, அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம என்னோட நிலையில என் வேலை, என் குடும்பம், என்னுடைய காரியம் சந்தோஷமா இருக்கிற அப்படின்ற அந்த ஒரு நிலையில இருப்போம் என்றால் இன்றைக்கு நாம உண்மையாகவே எப்படி இருக்கும்? இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஜனங்களுக்கு, தம்மை தேடி வந்த கூட்டத்தாருக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னாக அதனுடைய பின்னணியில ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நாம எல்லோருமே பார்ப்பது ஆண்டவராகிய இயேசுவானவர் அற்புதம் செஞ்சிட்டாரு, ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒருத்தரை குணமாக்கிட்டாரு, இததான் பார்க்கிறோம் தவிர அதற்கு பின்னாக, அதாவது அதுக்கு மறைவாக இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு அற்புதத்தை, ஒரு நபரை குணப்படுத்துகிறார், ஒரு மனிதனை சுத்தமாக்குகிறார் என்றால் அதிலே ஒரு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில, இந்த ஒரு காரியத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த எல்லா ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்த சத்தியம் என்ன? வாசிக்கிற பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை
நீங்கள் அறிய வேண்டும். கலிலேயாவில் உள்ள மக்கள், யூதேய நாடுகளில் உள்ள மக்கள், எருசலேமில் இருந்து வந்த பரிசேயர்கள், வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள், இவர்கள் யாருமே அறிந்து கொள்ளாத ஒரு காரியம் என்னன்னா, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இத அவங்க தெரிஞ்சுக்கல. அது ஸ்பெசிபிக்கா ஆண்டவராக இயேசுவானவர் இந்த ஒரு வார்த்தையை கையாளுகிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன். இந்த வார்த்தை ஒரு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியது. மனுஷகுமாரன் என்கிற அந்த வார்த்தை தானியேல் புத்தகத்துல மேசியாவாக வரப்போகிறவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதை இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, இந்த மத தலைவர்களும் சரி புரிந்து கொள்ளல, அறிந்து கொள்ளல. அவர் ஒருவருக்கு பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செயலை செய்வதன் மூலமாக இந்த திமிர்வாதக்காரனுக்கு மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக, அவனை மறுபடியும் உருவாக்குவதற்காக, புதுப்பிக்கும்படியாக, அவனை சொஸ்தமாக்கி இந்த ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. அதை சுற்றி இருந்த யாருமே புரிஞ்சுக்கல. பாருங்களேன், இங்க நம்ம கவனிக்கிறோம், ஈவன் அவருடைய சீஷர்களும் அதை என்ன பண்ணல, அறிந்து கொள்ள. எருசலேம் நகரத்திலிருந்து வந்த மத தலைவர்கள் அவங்களுக்கும் தெரியல. ஆனா யாருக்கு தெரிஞ்சிச்சு? யார் இதை அறிந்து கொண்டார்கள்? அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த அந்த 4 நபர்கள். அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய செயல்பாடுகளே ஆண்டவராய் இயேசுவானவர் அந்த விசுவாசத்தை, அந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தினால், அந்த 4 நபர்கள் பெற்றுக்கொண்டிருந்த அந்த ஒரு நம்பிக்கையினால் அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இங்கே நாம வாசிக்கிறோம், அவன் சந்தோஷமா எழுந்து அவன் போறான். தன்னுடைய வீட்டுக்கு போய் என்று சொல்லுகிறான். அவன் எழுந்து போனான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 7வது, உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இங்கே நம்ம பார்க்கிறோம், எல்லா திரளான ஜனக்கூட்டத்தின் மத்தியில எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த 4 நபர்களுடைய விசுவாசம் தனித்தன்மையுள்ள ஒரு விசுவாசமாக, இந்த 4 நபர்களுடைய விசுவாசம் ஆண்டவராகிய இயேசுவானவரால் கண்டறிந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விசுவாசமாக இருந்தது. ஆனா மத்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க பாருங்களேன். அதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஜனங்கள் அதை கண்டு, ஆண்டவராகிய இயேசுவானவர் பார்ப்பதற்கும் ஜனங்கள் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ஜனங்கள் எதை பார்க்கிறார்கள்? மேலோட்டமான காரியத்தை பார்க்கிறாங்க. எப்படி வாசிக்கிற பாருங்களேன், ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? என்ன செஞ்சாங்க? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உண்மையிலேயே உங்க தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நினைக்கிறீங்களா? பாருங்க, என்ன இவங்க இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் என்ன, தேவனை, இவங்க உண்மையிலேயே தேவனை மகிமைப்படுத்தினார்களா?
இல்ல ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னதை இவர்கள் உண்மையாக புரிந்து கொண்டு மகிமைப்படுத்தினார்களா? கவனமா நம்ம படிப்போம்னா இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. வாசிக்கிற பாருங்களேன், 8வது. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு என்ன படிக்கிறோங்க? மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை இங்க இந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவானவரை எப்படி பார்த்தாங்க? எப்படி பார்த்தாங்க? மனுஷனா பார்த்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன வலியுறுத்தினார்? என்ன சொன்னாரு? பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு. இவங்க என்ன பண்ணாங்க? நீங்க சொல்றீங்க சரி, நாங்க என்ன பண்ணல, ஏத்துக்க மாட்டோம், நாங்க இதை அங்கீகரிக்க மாட்டோம். நீ எங்கள போல சாதாரண மனுஷன், உனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் நன்றி சொல். இங்கே உண்மையாகவே இவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்களா என்று சொன்னா, ஏன்னா இவர்கள் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவும் இல்லை, கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாக்கமும் இல்லை, விசுவாசமும் இல்லை. இதெல்லாம் இல்லாம வெறும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொன்னா ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாரா அப்படின்னா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம இந்த திரளான ஜனத்தை போலதான் செயல்படும். நான் வெளிப்படையா சொல்றேன், பிரே மீட்டிங் கூப்பிட்டா வாங்க, ஃபேமிலி கேம்ப் கூப்பிட்டா நம்ம வந்துருவோம், சிறப்பு கூட்டம் இருக்கு வருவோம். எல்லாம் எப்படி வருவோம்? நம்ம இஷ்டத்துக்கு, நம்ம விருப்பத்துக்கு, நம்முடைய தேவைக்கு, நம்முடைய காரியத்துக்கு வருவோம், வந்து அட்டெண்ட் பண்ணுவோம், இயேசுவானவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம். இதுவும் இன்னொரு கூட்டம், இதுவும் இன்னொரு மீட்டிங், இதுவும் இன்னொரு கூடுகை, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவர் நாம் அவருடைய ஸ்தலத்துல, அவர் வாசம் பண்ணுகிற இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் நாம் கூடும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். அதுவும் உண்மையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்களே கண்டுகொள்வார். இங்க எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவராகிய இயேசுவானவருடைய நோக்கம், கவனம் அந்த 4 நபர் மீது மாத்திரம்தான் இருக்குது. ஏன்னா அவர்களுடைய விசுவாசம் அவர்களை யார் என்று வெளிப்படுத்தி. இன்னைக்கு நீங்க பல வருஷம் ஆலயத்துக்கு வரலாம், பல வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பல வருஷம் வேத வசனத்தை வாசிக்கலாம், உங்க விசுவாசம் வெளிப்படவில்லை என்றால், நம்முடைய விசுவாசம் பிரதிபலிக்கவில்லை என்றால், நாமும் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மக்களை போலதான் இருப்போம். நாமும் கூட அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லாரும் சொல்ற மாட்டோம், ஓகே நாமளும் சேர்ந்து கடவுள் நன்றி சொல்லுவோம், அவ்வளவுதான். தவிர புரிந்து கொண்ட அந்த உணர்வோடு, அறிந்து கொண்ட அந்த நிச்சயத்தோடு நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கும் நாம மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக. இங்க இந்த 4 நபர்களுடைய விசுவாசம் அவனுடைய நண்பனுடைய வாழ்க்கையை மாற்றினது. இன்னைக்கு நம்ம ஒரு சில நேரங்களில் நம்முடைய நண்பர்களிடம் நம்ம சுவிசேஷ வசனத்தை கொண்டு போனாலும் ஏத்துக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனா நம்முடைய விசுவாசம் ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கீகரிக்கிற ஒரு விசுவாசமாக இருக்கும் என்றால், நம்முடைய விசுவாசம் நம்முடைய நண்பர்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நம்முடைய விசுவாசம் நிச்சயமா நம்முடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, லூக்கா 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடைசி வார்த்தையை நம்ம வாசிக்கிற பாருங்களேன், 17வது வசனத்துல கடைசி, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இது என்னது? இது ஏன் ஸ்பெசிபிக்கா இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணி, அதாவது விளக்கப்படுத்தி இருக்கிறாங்க?
அதுவும் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இப்போ மத்தேயு 9 அதை நீங்க நினைச்சு பாருங்களேன். இந்த 4 நபர்களுடைய விசுவாசம் தான் கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படி செயல்பட்டது. இன்றைக்கு நாம நிறைய நேரத்துல அறிந்து கொள்ளாமல் நம்பிக்கையா இராத ஒரு காரியம் இதுதான். நம்முடைய விசுவாசம் கர்த்தருடைய வல்லமையை விளங்க செய்யும். அதை நம்ம எத்தனை பேர் நம்புறோம்? அதுதான் மெயின், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் பெற்றிருக்கிற விசுவாசம் நிச்சயமா கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படி செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தான் இந்த திமிர்வாதக்காரன் பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாட்டை தான் அந்த 4 நபர்களும் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் நம்மிடம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? இன்றைக்கும் நம்மிடம் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். ஆனா 1 தெசலோனிக்கர் 1:2 சொல்லப்பட்டது போல 3 காரியங்கள்: விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையில் பொறுமை. இது 3ம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நம்முடைய விசுவாசத்தினால் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். இன்றைக்கும் நாம எல்லோருமே தடுமாறுகிறது இதுதான். நாம எல்லோரும் நம்முடைய விசுவாசத்துல நாம பலவீனப்படும், சோர்ந்து போகும், விசுவாசத்துல உறுதியாக இருக்கிறது கிடையாது. இந்த 4 நபர்கள் சற்றும் சந்தேகப்படாமல், யாக்கோபு 1 வந்துருது, அதே சமயத்துல ரோமன் 4 வந்துருது. ஆபிரகாம் அவர்கள் விசுவாசத்துல சோர்ந்து போகல. இங்கே இந்த 4 நபர்களும் தன்னுடைய நண்பனை, திமிர்வாதக்காரனை சுமப்பதில் சோர்ந்து போகல. எல்லா இடங்களிலும் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையையும் தங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்துல இல்ல நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நாம எடுக்கிற விசுவாசத்தின் கிரியை என்ன? நாம எடுக்கிற அன்பின் பிரயாசம் என்ன? நாம பெற்றிருக்கிற இந்த நம்பிக்கையில் பொறுமை என்ன? இன்றைக்கும் நாம நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம சோதித்து பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தை கண்டு கொண்டார், அங்கீகரித்தார். அதே சமயத்துல அதனால் கர்த்தருடைய வல்லமையையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பார்த்தார். இன்றைக்கும் நாம அறிந்திருக்கிறது இதுதான். நாம ஒரு நபருக்காக கரிசனையோடு அன்போடு நாம இருக்கிறோம்னா அதுல நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? நாம மற்றவர்கள் மீது பாராட்டுகிற அந்த அன்புல, அந்த ஐக்கியத்துல நம்முடைய விசுவாசம் செயல்படுகிறதா? அதுவும் உண்மையான விசுவாசம் செயல்படுகிறதா? இன்றைக்கும் நம்மை சோதித்து பார்ப்போம். நாம மத்தேயு 8 படித்தது போல ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த 150 விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கண்டுகொண்டார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கவே இல்லை. சேம் ஐடியாலஜி, சேம் ஆஸ்பெக்ட் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் திரளான கூட்டத்தார் தம்மை சுற்றி இருந்தாலும் அந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தை கண்டுகொண்டார். இன்றைக்கும் நான் உங்களுக்கு முன்பதாக இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மத்திலே, நமக்குள்ளே அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தார் என்றால் நாம எத்தனை பேர் உண்மையான இல்ல உறுதியான விசுவாசத்தை பெற்றவர்களாக இருக்க முடியும்? இது உண்மை.
ஆண்டவராகிய இயேசுவானவர் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் அதே சமயத்துல நம்முடைய விசுவாசத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்ப்பார் என்றால் நம்முடைய விசுவாசத்தை அவர் அங்கீகரிப்பாரா? நம்முடைய விசுவாசத்தினால் கர்த்தருடைய வல்லமை விளங்குமா? கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுமா? அப்படி இல்லைன்னா நாம உண்மையிலேயே விசுவாசத்தில் எந்த நிலையில் இருக்கிறோம்? இன்றைக்கும் நம்ம அதை சோதித்து பார்க்கணும். உங்களிடத்தில் விசுவாசம் இல்லவே இல்லை நான் சொல்லல. ஆனா அதே சமயத்துல அந்த விசுவாசம் கர்த்தருடைய வல்லமை விளங்கக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்கிறதா என்பதை நாம சோதித்து பார்க்கணும். இன்றைக்கும் நாம நேரம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்கப்படும்படியான அந்த விசுவாசம் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா? இன்றைக்கும் நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த விசுவாசம் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற விசுவாசமாக இருக்கும்படிதான் நமக்கு தந்தா. இந்த விசுவாசத்தோடு நாம் நம்முடைய சபை ஐக்கியத்திலே சபை மக்களோடு மிகுந்த அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒருவருக்காக ஒருவர் நாம் விசுவாசத்தோடு அவர்களை ஊக்குவிக்க பலப்படுத்த நம்மளால செய்ய முடியுமா? நான் கர்த்தரை மதிக்கிறேன், நீங்களும் தயவு செய்து கர்த்தரை மதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விசுவாசம் நம்மிடத்தில் இருக்குமா? நான் கர்த்தரை நேரமே வந்து தொழுது கொள்ளும்படி தீர்மானித்திருக்கிறேன், நீங்களும் அந்த காரியத்துல வந்து செய்யுங்க அப்படின்ட்டு நாம ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு வளர முடியுமா? இன்றைக்கும் நம்முடைய ஐக்கியத்துல நம்முடைய உறவுல விசுவாசத்தை நாம மையப்படுத்தும். விசுவாசத்தினால் கர்த்தருடைய வல்லமை விளங்கும் என்பதை நம்பிக்கையோடு உறுதியோடு அறிந்து மையப்படுத்தும். ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வேத வார்த்தைகளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆவிக்குரிய சத்தியத்திற்காக, ஆவிக்குரிய வெளிச்சத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, அநேக வேளைகளில் எங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் தவிர அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காணாமல் இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வேத வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்துக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய மேலான வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அந்த விசுவாசத்தினால் வெளிப்படும் என்பதை இன்றைக்கும் எங்களுடைய முழு இருதயத்தோடு நாங்கள் அதை அறிந்து கொண்டவர்களாக மாத்திரமல்ல, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினருக்காக, ஆண்டவரே எங்களுடைய நண்பர்களுக்காக, எங்களுடைய உறவினர்களுக்காக நாங்கள் அநேக வேளை ஜெபிக்கிறோம். அநேக வேளை அவர்களிடத்துல இயேசுவை பற்றி சொல்லணும்னு முயற்சி எடுக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, பலவிதமான தயக்கம், பலவிதமான சூழ்நிலை,
ஆனா ஒரு சில நேரங்களில் தோல்விகள், இதுல நாங்கள் சோர்ந்தும் போயிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசம் நிலையான, உறுதியான, கிரியை செய்யக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்கும்படி நீர் மாற்றும். இன்றைக்கும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்துல கிரியை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் வெறும் வாயின் வார்த்தையினாலே எனக்கு விசுவாசம் இருக்கு என்று சொல்லுகிற ஜனங்களாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை அப்பா. செயல்ல வெளிப்படுத்தும்படி, கர்த்தருடைய வல்லமையை காணும்படி எங்களுடைய விசுவாசம் ஆண்டவராகி இயேசுவானவரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய விசுவாசமாக இருக்கும்படி நீர் மாற்றும். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.